وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக் கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமறை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் வளைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலாவரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம். அந்த அடிப்படையிலே இஸ்லாம் காட்டித்தராத பல நூதன பழக்க வழிமுறைகளை பற்றி கடந்த பல வாரங்களாக நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இனி நமது தமிழக முஸ்லிம்களால், இந்த உலக முஸ்லிம்களால் ஒவ்வொரு பகுதியை பொறுத்து அவர்கள் என்ன செய்வாங்க, அடுத்ததாக அரங்கேற்றம் செய்யக்கூடிய ஒரு நூதன பழக்க வழிமுறை என்னவென்று சொன்னால், இந்த பொங்கல் பண்டிகை வரவிருக்கக்கூடிய இந்த பொங்கல் பண்டிகையை மையமாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்தே ஆகுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்யக்கூடாது என்று நம்மை வன்மையாக கண்டிக்கின்றார்களோ அந்த விஷயத்திலே நாம் அதிகமாக மும்முரமாக செயல்படக்கூடிய காட்சிகளை தான் இன்றைக்கு விரல் வெட்டி எண்ணக்கூடிய பெரும்பாலான சில சகோதரர்களை, இஸ்லாமியர்களை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த பொங்கல் பண்டிகை என்று மாற்று மதத்தவர்களால் கொண்டாடப்படக்கூடிய இந்த பண்டிகையானது அவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயமா? இதை நாம் கொண்டாடுவதால், ஒருவருக்கு வாழ்த்து செய்திகளை நாம் பரப்புவதால் நாம் இந்த இஸ்லாமிய கொள்கையிலிருந்து நாம் வெளியேறி விடுவோமா என்று கேட்டால், இது மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயமாக தெரியாது. ஆனால் இதை நாம் உள்ளே சென்று நாம் பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய விஷயம் என்பதையெல்லாம், அப்படிப்பட்ட ஒரு பாவமான காரியத்தை இன்றைக்கு ஷைத்தான் நமக்கு ஒரு சர்வ சாதாரணமான ஒரு வாழ்த்து செய்தியாக மட்டும்தான் நம்மகிட்ட காட்டுறான். அப்ப இஸ்லாமிய கொள்கை என்பது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்று 23 ஆண்டு காலம் அவர்கள் நபிகளாக வாழ்ந்தார்களே, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது எதற்காக அவர்கள் நபித்துவம் பெற்றார்கள்? அந்த மக்கள் அல்லாஹ்வை விளங்காமல் இருந்தார்களா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களா? மக்கா காஃபிர்கள் இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்புறோமோ அதையெல்லாம் விட தாண்டி அந்த அளவிற்கு அழுத்தம் திருத்தமாக அந்த மக்கா காஃபிர்கள்
அல்லாஹ்வை புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்ப அல்லாஹ்வை புரிந்து வைத்திருந்த ஒரு ஆபத்தான தருணம் நமக்கு வரும்னு சொல்லும்போது அல்லாஹ்வை உடனே அழைக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு எதற்கு அல்லாஹ்வை பற்றி விளக்கக்கூடிய ஒரு தூதர் வர வேண்டும்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதராக இந்த சமுதாயத்திற்கு இறுதி நபியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கன்னு சொன்னா அப்ப அதுல ஒரு மெசேஜ் இருக்குது. அல்லாஹ் தஆலா காரணம் இல்லாம அதுவும் இறுதி நபியாக ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கிறான்னு சொன்னா காரண காரியம் இல்லாம அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், வைக்க மாட்டான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இன்னைக்கு வரை அவங்க நமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரா இருப்பாங்களா? இந்த உலகம் எப்போது அழிக்கப்பட்டு சுருட்டப்படுமோ அந்த காலகட்டம் வரை நமக்கு ஒரே தூதர், அவர்கள்தான் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த அல்லாஹ்வுடைய தூதரை நான் பின்பற்றுகின்றேன் என்று வெறும் மேலோட்டமாக நாம் சொல்லிவிட்டு சென்றோம் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே இந்த அல்லாஹ்வுடைய தூதரை பரிபூர்ணமாக நாம் ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடுமா? இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமா? இதைத்தான் சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இறுதி நபியாக அல்லாஹ் தஆலா நமக்கு அனுப்பி வைத்தானா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்பவர்கள் எவ்வளவு நமக்கு இந்த உலகத்திலேயே கிடைக்கப்பெறாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய தூதரை அழகிய இந்த முன்மாதிரியை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் மிகவும் எளிதில் நாம் என்ன செய்யலாம், நாம் வெற்றியடையலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் மனிதர், மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தந்திருக்கிறான் அல்லாஹ். அதோடைய மகத்துவத்தை அறியாதவர்களாக, அந்த நபி வழியை பேணாதவர்களாக, அந்த நபி வழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இறை கொள்கையை நமக்கு காட்டி தந்துட்டு போனாங்க அல்லாஹ்வுடைய அனுமதியின் பெயரிலே. நாமெல்லாம் சரளமாக ஓதக்கூடிய ஒரு வசனம், திருமுறை குர்ஆனில் இருக்கக்கூடிய இறுதியாக வரக்கூடிய இந்த குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு தோன்றக்கூடிய இந்த வசனத்தை நாம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்போம். சிறுபிள்ளை முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என கூறுவீராக என்று சொல்லக்கூடிய இந்த வசனம். அப்ப இந்த வசனம் வெறும் மேலோட்டமாக சும்மா சில செய்திகளை சொல்லிவிட்டு போயிருச்சான்னு சொல்லி கேட்டா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் கடவுள் கொள்கையை நாங்கள் பறைசாற்றுகின்றோம் என்று சொல்கின்றார்களோ அவங்க எல்லோருமே சொல்லக்கூடிய கடவுள் கொள்கையை அடித்து நொறுக்கக்கூடிய விதத்திலே அல்லாஹ் தஆலா ரத்தின சுருக்கமாக 4 வசனத்திலே சொல்லிவிட்டு செல்கின்றான். ஒரு கடவுள் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்று பெரிய பாராகிராஃப் போடல அல்லாஹ் தஆலா, பெரிய மணிக்கணக்கில் பயான் பண்ணக்கூடிய அளவிற்கு வளவலன்னு அல்லாஹ் தஆலா திருமுறை குர்ஆன்ல போட்டு பேசல, 4 வசனத்துல பேசிட்டு போறான்னு சொன்னா அப்ப அந்த அல்லாஹ் தஆலா என்பவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவனாக இருப்பான், எவ்வளவு பெரிய கண்ணியம் பொருந்தியவனாக இருப்பான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு வரை இதை உடை தெரிய முடியல. இல்ல அல்லாஹ் சொன்ன இந்த வசனம் பொய், இது பொய், இது முரணா இருக்குது, இதுவெல்லாம் அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, இது முழுக்க தவறுகளை என்னால் வாதிக்க முடியும், என்னால் வாதாட முடியும், இதை தவறு என்று என்னால் நிரூபிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் கூட கியாமத் நாள் வரை வர முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னா அது அல்லாஹ் தஆலாவால் இறக்கப்பட்ட வசனம், உண்மையான இறைவனால் இறக்கப்பட்ட வசனம். நம்ம கடந்த வாரம் கூட நம்ம என்ன சொன்னோம், பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள் என்கின்ற அடிப்படையில் நம்ம சில விஷயத்தை பேசணும். இப்படி நாம் பேசும்போது இதற்கு மாற்று மத சகோதரர்களால் அதிகமாக விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு விஷயமாகவும் இது பார்க்கப்பட்டு வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இப்ப கடவுள் கொள்கையை பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்த விஷயத்தை மேலும் நம்ம சில விளக்கங்களை நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. அப்ப அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை இறுதி தூதராக நமக்கு தர்றான். தந்து என்ன சொல்றான், இந்த மனிதர்களுக்கு தேவையான போதனைகளை வாரி வழங்குறான். அந்த போதனைகளை முன்னுக்கு பின் முரணில்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நமக்கு காட்டி தந்தானோ, எதை ஏவினானோ, எதை சொல்லுமாறு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணித்தானோ அதை கள்ளங்கபடம் இல்லாம அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, சொல்றாங்க பிற மத கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இந்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது
இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொல்லும்போது மாற்று மதத்தவர்கள் வந்து மேலோட்டமாக பார்க்குறாங்க. இந்த செய்தியை பார்த்து என்ன செய்கிறாங்க, என்ன முகமது நபி வந்து ஒரு உயர்ந்த மனிதர் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம், ஒரு கண்ணியமிக்க ஒரு மனிதர் நம்பிக்கிட்டு இருந்தோம், என்ன இந்த மனிதர் வந்து இப்படி பேசிட்டு போயிருக்காங்களே, ஏன் ஒரு மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டார்களா, நம்முடைய மதத்தினுடைய சித்தாந்தங்களை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாற்று மதத்தவர்களால் என்ன செய்யப்படுது, இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரம் என்பது இந்த மனித வர்க்கத்திற்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் விட நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. கபருடைய வாழ்க்கை மற்றும் ஆகிரத்துடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வு, இந்த பகுத்தறிவு கொண்டு நாம் சிந்தித்து நாம் செயல்படக்கூடிய இந்த வாழ்வு என்பது மனித வர்க்கத்திற்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்கின்றதா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருக்கும். ஏன் நம்ம சொல்றோம் சொன்னா, இப்போ பொங்கலை கொண்டாடுறோங்கிறாங்க. இந்த பொங்கலை கொண்டாடுறதுக்கு என்ன செய்யறாங்க, நாங்க சூரிய பகவானை வணங்குகின்றோங்கிறாங்க. கடவுள் என்பவன் ஒருவன் தான் என்று இஸ்லாம் சொல்லி திட்டவட்டமா சொல்லுது. ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க, நாங்கள் சூரிய பகவானை நாங்கள் வணங்குகின்றோம், படைப்பதற்கு ஒரு கடவுள், ஆக்குவதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள், இப்படி கடவுளை வகைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாத்துல படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறானா? கிடையாது. குன் ஆகுக என்று சொன்னால் அது ஆகிவிடும். இது ஆகு, நீ இப்படி ஆகுன்னு உட்கார்ந்து கைனால செஞ்சு காட்டணுமா? இந்த உலகத்தின் முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தானே, இப்படி ஒன்னா கை இப்படி உருவாக்குன்னு சொல்லி ஒரு கொத்தனாரை விட்டு ஒரு கட்டடத்தை கட்ட சொன்னோம் என்று சொன்னால் ஒரு பில்லரை கட்டுறதுக்கு அவர் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாரு, இது மாதிரி அல்லாஹ் தஆலா எடுத்துக்கிறானா? ஆகுன்னு சொன்னா ஆயிரு. அப்படிப்பட்ட மகத்துவமிக்க கண்ணியமிக்க இந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட கடவுள் கொள்கையை நமக்கு சொல்லி காட்டுறான். இதையெல்லாம் விளங்காதவர்களாக என்ன செய்யறாங்க, மாற்று மத சகோதரர்கள் மேலோட்டமாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி நமக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய காட்சியாக இருக்கின்றது. அப்ப குல்ஹுவல்லாஹு அஹத், நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான். அப்ப கடவுள் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும், ரெண்டு பேர் இருக்கவே முடியாது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் வசனத்துடைய விளக்கம். அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவைகள் இல்லாதவன். ஒரு இறைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு தேவை என்பது இருக்கக்கூடாது. அவனுக்கு சாப்பாடை கொண்டு போய் வச்சு படையில் வைக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், அப்ப நம்ம அல்லாஹ்விற்கு, அதாவது ஒரு இறைவன் என்று நாம் யாரை வணங்குகின்றோமோ அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எல்லா கடவுளையும் ஒருமிக்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இப்படிப்பட்ட ஒரு கொள்கை கோட்பாடுகளை சொல்லக்கூடிய ஒரே ஒரு மார்க்கத்தை பார்க்க முடியுமா? ஒரே ஒரு மதத்தை சுட்டிக்காட்ட முடியுமா? தேவைகள் இல்லாதவன் தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய மதம் எங்கே இருக்கின்றது? தேவைகளை எதிர்பார்த்த கடவுளாகத்தான் இன்றைக்கு வர்ணனை செய்து வைத்திருக்கின்றார்கள். வலம் யூலது, அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா வந்து யாராலும் பெறப்பட்டிருக்கவும் கூடாது. இப்ப அல்லாஹ்னு சொல்லி நாம் வணங்கக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒருத்தர் வந்து படைச்சு அல்லது ஒருத்தர் பெற்றெடுத்து அதன் மூலமாக பிறந்தவராக இருந்துவிடக் கூடாது. அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், அப்படி இருப்பான் என்று சொன்னால் அவன் இறைவனாக இருக்க முடியாது. இறை பண்பில் இருந்து அவன் விலகி விடுகின்றான். அவனுக்கு ஒரு தேவை ஏற்படுகின்றது. அவனை சுயமாக உருவாக்கி கொள்ள முடியாத ஒருவன், அவனுக்கே ஒருவர் தேவையோடு இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி நமக்கு இறைவனாக இருக்க முடியும்? நம்முடைய தேவைகளை எப்படி நமக்கு நிறைவேற்றி தர முடியும் என்கின்ற சித்தாந்தத்தையும் என்கின்ற கொள்கை கோட்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. அப்ப அல்லாஹ்விற்கு நிகராக இந்த உலகத்தில் எதை கொண்டு வந்தாலும் சரி, இது மாதிரி இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் இல்ல. அல்லாஹ் இந்த விஷயத்தில் வேறுபடுறான், அல்லாஹ் இந்த விஷயத்தில் வேறுபடுறான்னு சொல்லி அதை பிரித்து காட்டக்கூடிய விதத்தில் தான் ஒரு இறைவன் என்பவன் இருக்க வேண்டும். அப்ப இறை கொள்கை என்பது இருக்க வேண்டும்.
ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோம் சொன்னால் பொங்கல் கொண்டாடுறோங்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? மாட்டை கடவுளாக வச்சு வணங்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நம்ம பார்க்குறோம். அந்த மாடு சாணம் இடுகின்றதே, தன்னுடைய சுய தேவைக்கு சிறுநீர் கழிக்கின்றதே, தன்னுடைய தேவைக்கு இச்சையை தீர்த்து கொள்கின்றதே. மனிதன் எப்படி தனது இச்சையை தீர்த்து கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றானோ அதே போன்று அது என்ன செய்யுது? அதுவும் தனது இச்சையை தீர்த்து கொள்ளுதா இல்லையா? அதுக்கு ஒரு தேவை இருக்குதா இல்லையா? அதுக்கு பசி இருக்குதா இல்லையா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்காத ஒரு மனிதர்களாக இன்றைக்கு இந்த ஆறறிவு படைத்த மனிதன் சொல்றோம், பகுத்தறிவு மிக்க மனிதன் சொல்றோம். இந்த ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிற முடியல. அதுதான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது பலவீனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் என்பது. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தால் மட்டும்தான் பலவீனமே இல்லாத வகையில் ஒரு கொள்கை கோட்பாடுகளை கட்டமைக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அப்ப சூரியனை நாங்கள் வணங்குகிறோம், சூரிய பகவானை நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொல்கின்றார்களே, இன்றைக்கு இஸ்லாமியர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இன்றைக்கு பொங்கல் பண்டிகைன்னு சொல்லி சூரிய பகவானை அவர்கள் வணங்குகின்றார்கள். அது அவர்களுடைய கொள்கை, அது மாற்று மத சகோதரர்கள் அவர்களுடைய கொள்கை. அதில் நம்ம போய் தலையிடுவதற்கு நமக்கு மார்க்கம் நமக்கு அனுமதி கொடுக்கல. பிரமத கடவுள்களை திட்டாதீர்கள் என்று அழகான சொன்ன ஒரு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நீங்க பிரமத கடவுளை நீங்க திட்டாதீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு மதத்தை நம்ம பார்ப்போமா? பிற மதத்தை விமர்சனங்கள் செய்யக்கூடியதை பார்ப்போம். ஆனால் அடுத்த கடவுள்களை நீங்கள் குறை கூறாதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை நாம் பார்த்திருப்போமா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்தில் நம்மை தவள விட்டிருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த கண்ணியமிக்க அந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை அறியாதவர்களாக இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சகோதரிகள் இருப்பது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி உள்ளது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 21வது வசனத்தில் பதிவுபட்டுள்ள செய்தி. அப்ப இந்த அழகிய இந்த முன்மாதிரி என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். இந்த அழகிய முன்மாதிரியாக நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும், அவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கை அங்கீகாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் சும்மா ஏதோ அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரின்னு சொல்லி சொல்றோமா? அந்த முன்மாதிரி மாதிரி ஒரு சிறந்த மனிதர் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு செல்லவில்லை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி தி 100 சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்திலே முதல் இடத்தை இந்த அழகிய முன்மாதிரியான இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. இன்று வரை மாற்றம் செய்யப்படுவதற்கு இந்த உலகத்தில் இன்னும் ஒருத்தர் கூட வரல. அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலேயே சிறந்த 100 மனிதர்கள், அந்த 100 மனிதர்களில் ஒரு சிறந்த மனிதராக இந்த அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது இடத்தை பிடிக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்ப அவங்களுடைய மகத்துவமும் கண்ணியமும் எப்படி இருக்கும் என்பது விளங்குதா இல்லையா? அல்லாஹ் தஆலா சும்மா காரணம் இல்லாம இந்த அழகிய முன்மாதிரின்னு சொல்லி இவங்களை சொல்லிட்டு போகலங்கிறது நமக்கு விளங்குதா இல்லையா? விளங்குது. அல்லாஹ்வுடைய தூதரை அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள சொன்னது காரணம் இல்லாம சொல்லல என்பதை நாம் என்ன செஞ்சுக்கிறோம், நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்ப இந்த மாற்று மத சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்து என்ன வைக்கிறாங்க, எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாம் நம்ம அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர்கள் என்று நினைக்கிறாங்க. எதை அடிப்படையாக வச்சு நாம் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம்னு நினைக்கிறாங்க? முதலில் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடு என்பது, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்பது, முதலில் அவர்கள் பின்பற்றக்கூடிய இந்த கொள்கை என்பது, இந்த உருவ வழிபாடு என்பது, இது அவர்களுடைய மதத்தில் அவர்களுடைய வேதங்களில் சொல்லி காட்டப்பட்ட ஒரு விஷயமா? உருவம் உள்ள இறைவனை வணங்க வேண்டும் என்று எந்த மதம் சொல்லுது? உருவம் உள்ள இறைவனைத்தான் நீ வணங்க வேண்டும் என்று எந்த வேதம் சொல்லுது? எந்த வேதமும் சொல்லல.
எந்த மதமும் வேதங்களும் சொல்லவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதங்கள், இந்த வேதங்கள்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன? உருவமற்ற இறைவன் என்பவன் ஒருவனே, அவன் உருவமற்றவன். அப்படிப்பட்ட உருவமில்லாத ஒரு வழிபாட்டைத்தான் நம்ம என்ன செய்யணும், நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுடைய வேதங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ நம் கண் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில ஏமாற்று பெருவழிகளாக இருக்கக்கூடிய அல்லது சில பேர் தன்னையும் அறியாமல் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்று அந்த மதத்திலே ஊறி போயிருக்கக்கூடியவர்கள், நம்முடைய முன்னோர்கள் என தவறான ஒரு கொள்கையா சொல்லி இருப்பாங்கன்னு சொல்லி இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய சில பேர் இன்னைக்கு செய்யறாங்களே, எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் எதில் கண்டோமோ அதில் தான் நாங்களும் இருப்போம் என்று சொல்றாங்க. அதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலும் சொல்லி காட்டுகின்றானே. இது போன்று அது முட்டுக் கொடுக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, அவர்கள் செய்யக்கூடிய இந்த கொள்கை கோட்பாடு என்பது, அவர்கள் செய்யக்கூடிய இந்த உருவ வழிபாடு என்பது முதலில் அவர்களுடைய மதம் அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும். மதம் முதலில் வலியுறுத்தவில்லை. அப்ப இஸ்லாத்தோடு ஒத்து போகக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை தான் அவர்களுடைய வேதங்கள் சொல்லுது. அப்ப வேதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு புறம் பேசிவிட்டு, மற்றொரு புறத்தில் நாங்கள் உருவத்தோடு நாங்கள் வைத்து வணங்குவோம் என்று சொல்லக்கூடியது, அதே போன்று சூரியனை நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லக்கூடியது எல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது? அப்ப அவர்களுடைய விஷயத்திலே சரியான அறிவோடு இல்லை, சரியான ஒரு பின்பற்றக்கூடிய முறையில் அவர்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்ற என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்ததுதான் மார்க்கம், அதுதான் உண்மையான மார்க்கமும் கூட. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனை மதங்களை நாம் பட்டியல் போட்டு பார்த்தாலும் சரி, அது நீண்ட காலத்திற்கு நிலை பெற்ற ஒரு மார்க்கமாக, ஒரு மதமாக இதுவரை இருந்தது கிடையாது. ஏதோ சில செய்திகளை சொல்வார்கள், அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் அவர்கள் என்ன செஞ்சரு, அவர்களை பின்னுக்கு தள்ளிவிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு வாதங்களை நாம் எடுத்து வைக்கும்போது என்ன செய்கிறாங்க, இந்து மதமாக இருக்கக்கூடிய இதை நம்ம விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, விமர்சனத்திற்கு உள்ள ஒரு விஷயமாக ஆன காரணத்தினால இதை பற்றியும் கண்ணியமான முறையிலே இந்த விஷயத்தை மேலோட்டமாக பார்க்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கின்றது. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இந்து மதத்தவர்கள் தான் இன்றைக்கு மெஜாரிட்டியாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதிலும் எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவர்கள் தான் அதிகமான காலங்கள் அதிகமாக இந்த உலகில் பின்பற்றக்கூடிய ஒரு மதமாக இருக்கின்றது என்றெல்லாம் சொல்வார்கள். ஒரு மதத்தில் எத்தனை பேர் பின்பற்றுகின்றார்கள் என்பது அளவுகோல் கிடையாது. அந்த மதத்தின் கொள்கை கோட்பாடுகள் என்பது சரியான முறையில் இருக்க வேண்டும். இப்போ இத்தனை வருஷம் வந்ததுனால அது ஒரு சிறப்பு பெற்றது என்று ஒரு வாதத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதை ஒரு வாதமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இஸ்லாம் தான் உண்மையிலேயே உலகிலேயே முதலாக தோன்றிய ஒரு மார்க்கம். இது நம்ம சொல்றோமா? எந்த விக்கிபீடியான்னு சொல்லக்கூடிய இந்த கூகுளில் இருந்து நம்ம தேடி பார்த்தோம்னா தெரியும். இந்த விக்கிபீடியான்னு சொல்லக்கூடிய அதில் போய் தேடணும்னா இந்து மதம் தோன்றிய எத்தனை ஆண்டுகள் போட்டு பார்ப்போமே, 1900 ஆண்டுகள் என்று அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்குது. உலகில் தோன்றிய முதல் மதம் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஆதம் நபியை பற்றி சொல்றானே, அவர்களை பெற்று எடுத்தேன்னு சொல்றானா? என்னுடைய மகன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு காட்டுறானா? நான் படைத்தேன்கிறான், நான் உருவாக்கினேன்கிறான். அப்ப இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்ற இந்த விளக்கம் திருமுறை குர்ஆனிலே இருப்பதை போன்று இதற்கு முந்தைய வேதங்களாக இந்த பைபிள் போன்ற கிறிஸ்தவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த வேதங்களிலும் என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. அப்ப கிறிஸ்தவர்களுடைய இந்த பைபிளின் கணக்கின்படி, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின்படி
ஆதாம் என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இன்னைக்கு விக்கிபீடியா இருந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? 1900 வருஷத்தை சொல்லுது. அதாவது கிமு 1900 வருடங்களை குறிப்பிட்டு காட்டுகின்றது. இங்கிட்டு ஒரு 2026, அங்கிட்டு ஒரு 1900, கிட்டத்தட்ட 4000 வருஷத்தை சொல்லுது. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது 6000 வருடங்கள் ஆகிவிட்டது என்று அதே விக்கிபீடியா சொல்லுதுன்னு சொன்னா, இதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு வந்து அவர்களால் பேச முடியுமா? பேசவே முடியாது. உண்மை என்னவென்று பார்த்தாலும் ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு குறைவில்லாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது தோன்றி இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிறேன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மாற்று மத சகோதரர்களிடம் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நாங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை நாங்கள் ஃபாலோ பண்றோம். எதிலிருந்து எங்களை தடுத்தார்களோ அதிலிருந்து நாங்கள் விலகிக்கிறோம். ஆனால் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா அதில் காரியம் இருக்குது. இஸ்லாம் என்பதுதான் முதலில் தோன்றிய மொழி, முதலில் தோன்றிய மார்க்கம் என்று இருக்கும்போது, அப்ப இந்த முதல் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வாசக அமைப்பை சொன்னது அவ்வளவு பெரிய பாரதூரமான குற்றமான விஷயமா? கிடையாது. அது குற்றமான விஷயம் என்று யாராவது சொல்ல முடியுமா? 1900 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி இதுக்கே நாம் இவ்வளவு தைரியமாக நாம் முன்னிறுத்தி ஒரு செய்தியை நாம் பதிவு செய்ய நினைக்கிறோமே, அதுக்கெல்லாம் முன்னால் வந்த இந்த மார்க்கம், ஆதி மார்க்கம், உலகம் படைக்கப்படும் போது உருவான இந்த மார்க்கம், அல்லாஹ் தஆலா திட்டமிட்டு உருவாக்கிய மார்க்கம். அப்ப அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம, அப்ப இந்த இறை தூதர், இறுதி தூதர், அவங்க பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றாதீர்கள் சொன்னா அது தவறா? அவர்கள் சொன்னதுல மிகப்பெரிய பாவம் இருக்கின்றதா? அவர்கள் கெட்டவர்களாக ஆகிவிட்டாங்களா? உலகத்திலேயே சிறந்த மனிதர் மாமனிதர் நபிகள் நாயகம். அப்ப அவங்கள மாதிரி ஒரு மாமனிதரை நம்மளால பார்க்க முடியாது என்பதையெல்லாம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த கொள்கை கோட்பாடுகளை நமது தொப்புள் கொடி உறவுகளான மாற்று மத சகோதரர்களுக்கும் இந்த சத்திய கொள்கையை, இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கை படிப்பினை வாயிலாகவும் நம்முடைய வாய் வழியாகவும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறி இந்த ஜும்மாவின் 2வது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لا